வெல்கம் டு துர்கா தேவி சரணம். இன்றைய தினம் 3/4/2025 குபேர பஞ்சமி வழிபாடுங்க. இன்றைய தினம் வராகி அம்மனை நாம எப்படி வழிபட்டால் நாம அனைத்து விதமான செல்வங்களையுமே நாம பெறலாம் என்பதை பார்க்கலாம். பணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றதுங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில நாம சமாளிப்பதற்கு முதலில் நமக்கு தேவைப்படுவது பணம் மட்டும்தானங்க. கடன் பிரச்சனை, நகையை அடமானம் வைத்து திருப்ப முடியாமல் கஷ்டப்படுவது, கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் இருப்பது, வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்க முடியாமல் இருப்பது, அன்றாட வாழ்க்கையில நடத்துவதற்கு போதுமையான அளவு பணம் இல்லாமல் இருப்பது, பணத்தால் சுப காரியங்கள் கூட தடைப்பட்டு இருப்பது என்று நாம சொல்லிக்கொண்டே போகலாங்க. இப்படி எப்பேற்பட்ட பண பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை எல்லாமே போக்குவதற்கு இன்றைய தினம் நாம வழிபடக்கூடியது வராகி அம்மன்க. இன்றைய தினம் வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்குரிய கிழமையாக இருக்கின்றதுங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வாங்க. வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு பகவானிற்கு நாம மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தோமானால் குரு பகவானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதே போல வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்குரிய கிழமையாக இருப்பதனால செல்வங்களுக்கு அதிபதியாக குரு பகவான் திகழ்கிறார். மேலும் இன்றைய தினம் மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை குபேர காலமாக இருக்கின்றது. இந்த குபேர காலத்துல குபேரரை நினைத்து குபேர பூஜை செய்து வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்க்கையில குபேர செல்வங்கள் அனைத்துமே கிடைக்குங்க. இன்றைய தினம் குபேர பஞ்சமி நாளாக இருப்பதால் இன்றைய மாலை 5 மணிக்கு மேல குரு பகவானின் அம்சம் பொருந்திய விரலி மஞ்சள் வைத்து நாம வராகி அம்மனை வழிபாடு செய்யும்போது 3 பேரின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. 2 விரலி மஞ்சளை எடுத்து நம்முடைய வலது கையில வச்சுக்கொண்டு வராகி அம்மனுக்குரிய காயத்ரி மந்திரத்தையோ அல்ல மூல மந்திரத்தையோ மனதார குறைந்தது 51 முறையாவது சொல்லுங்க. வராகி அம்மனின் மந்திரம் தெரியாதவர்கள் மிகவும் எளிமையாக ஓம் வராகி அம்மனே போற்றி என்று சொல்லலாம். இப்படி வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வராகி அம்மனின் மந்திரத்தை கையில் விரலி மஞ்சள் வைத்துக்கொண்டே நம்ம சொல்லணுங்க. பிறகு இந்த விரலி மஞ்சளை வெள்ளை அல்லது மஞ்சள் நிற துணியில ஒரு மூட்டையாக கொட்டி கொண்டு அதை பணம் இருக்கும் இடத்துல வச்சிருங்க. இப்படி 3 மாதங்கள் கழித்து அந்த மூட்டையை அப்படியே எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இப்படி செய்வதால பணம் ரீதியான ஏற்பட்டிருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்தும் படிப்படியாக நீங்கும் என்பதை நாம இதழ் உணரலாங்க.